வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ரோஸ் செக்மெண்ட் தான். பாட்காஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு சின்ன ரோஸ் தான். இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு சங்கி படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கூட டிஸ்கஸ் பண்ண ரைட்டர் அண்ட் அப்கமிங் டைரக்டர் நவீன் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஹாய் சொல்லியிருக்கோம் ப்ரோ. வணக்கம். அப்கமிங் டைரக்டர், இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப பெருசாலாம் கொடுக்கண்டா. சரி, ஓகே, நம்ம படத்துக்குள்ள போகலாம். இந்த படம் ஏன் ப்ரோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த படம் எதுக்கு பார்க்கணும்னு உங்களுக்கு? சொல்ல போனா நான் ஓப்பனாவே இதில் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோட நான் லவ் பண்ற பொண்ணு முஸ்லீம், நான் சொல்லிடுறேன். இதை எனக்கு சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் லவ் பண்ற பொண்ணு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து. அந்த ஆரம்பத்திலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த படத்தை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்துச்சு. அண்ட் வந்த உடனே நாம பாக்கணும் என்னதான் சொல்லி வச்சிருக்கானுங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நாம அவர் கூட பழகி இருக்கோம். அப்ப என்ன தப்பா சொல்லியிருப்பானுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், தெளிவா. நாம பழகின வரைக்கும் நமக்கு தெரியும். சோ என்னதான் தப்பா சொல்லியிருக்கானுன்னு பாக்கலாம்னு பார்த்தா, நான் ஆக்சுவலா 1/2 மணி நேரம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏற்கனவே. 1/2 மணி நேரம் பார்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஏதாவது பார்க்க முடியல மூடி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வேற என்னடா பண்றது, ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். லைக் ஏன்னா ஆஸ் அ பிலிம் மேக்கரா நம்ம வந்து எல்லா பாட்டையும் பார்க்கணும். ஒரு தப்பான படமா இருந்த பார்த்துதான் ஆகணும். அதுல என்னென்ன தப்பா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது அடுத்த தடவை அதை நம்ம பண்ண கூடாதுங்கிறதுக்காக அதை பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருப்பேன். எந்த ஒரு மாத்துட்டு இந்த படம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிடுவேன். நான் பேசினா ரொம்ப நிறைய பேசிட்டே இருப்பேன். சோ இதுதான் ரீசன். ஓகே ஓகே, உங்களுக்கு எதெல்லாம் தப்பா பாட்டுச்சு ப்ரோ, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னோட இதை. நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. 1-2லாம் நான் சொல்றதுக்கே இல்ல எனக்கு. ஆனா ரொம்ப ட்ரிகர் ஆனதுன்னா லைக் என்னன்னா, அந்த உங்ககிட்ட சொன்னாதான் அந்த ஏத்திஸ்ட் மூஞ்சில வந்து காரி துப்புறது, அவன் எவ்வளவு வன்மம் வச்சிருக்காங்கிறது இந்த மீம் டெம்ப்ளேட், ஜேகே மீம் டெம்ப்ளேட் தான். ஆனா ஒண்ணு புரியுதுடா, எவ்வளவு வன்மம் வச்சிருக்கீங்கிறது எனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு வன்மம் வச்சிருக்காங்கிறது அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அந்த மூஞ்சில காட்டி துப்புற சீன்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அப்புறம் வந்து அவங்க அப்பாவை தப்ப சொல்றது, அவங்க அப்பா நீங்க என்கிட்ட வந்து கல்ச்சரை பத்தி சொல்லி கொடுக்காம இருக்கணும்னா, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். என்ன கேள்வினா, முஸ்லிம்ஸ் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி, படத்தோட கான்செப்ட் தானே, மேனிப்புலேட் பண்ணி உங்களை முஸ்லீமா மாத்துறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ் நீங்க வந்து அவ்வளவு மக்குன்னு காமிக்கிறீங்களா அப்படிங்கறத என்னோட கேள்வி. அப்ப முஸ்லிம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி படம் எடுக்கிறீங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி. இதுதான் விஷயம் தான் நான் சொல்றேன். ஆனா நம்மளான்னு சொல்ல, நம்ம ஆக்சுவலா ஹிந்து தானே. சொல்றேன், ஹிந்து சைட்ல இருந்து பாயிண்ட் சொல்றேன். ஹிந்துஸை நீங்க அவமானப்படுத்துறீங்க நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரை அவ்வளவு வீக்கானவங்களா அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். லைக் இவங்க வந்து தப்பு பண்ணிட்டு எல்லாமே லைக் இது குரான்ல சொல்லியிருக்கு, அதுல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே பழி சுமத்தணுன்றதுக்காக வேணுன்ட்டு அதுதான். இல்ல குரான்ல மட்டுமா நீங்க பெண் அடிமைத்தனம் அந்த மாதிரி மட்ட எல்லாம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஏன் நீங்க பார்த்ததே இல்லையா? நீங்க அதான் நீங்க அடிக்கடி சொல்றதுதான். நான் இதை டீசெண்டா சொல்லிடுறேன். முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முதுகுல இருக்க அழுக்கு என்ன மைத்துக்கிறா பாக்குற அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். முதுகுல உன் மதத்துல இருக்க முதல்ல அழுக்க பாடுறா, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா மதத்திலயும் இருக்கு ப்ரோ. நீங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்தாலும் சரி, ஹிந்துவிசம் எடுத்தாலும் சரி, சொல்லிட்டு இவங்க என்னன்னா இவங்களோட இது பாத்தீங்கன்னா, நீங்க படத்தை பார்த்து ஏதாவது ஒரு சீன்ல முஸ்லீம் திட்டீங்கன்னா லைக் அதுவே அந்த படத்தோட ஒரு சக்சஸ்ன்ற ஒரு கான்செப்ட் தான். எனக்கு சக்சஸ் தான். இல்ல அது வந்து நமக்கே தெரியும். நீங்களும் திட்டீங்க, நானும் திட்டேன், அவன் சக்சஸ் ஆயிட்டான் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நானும் திட்டேன் அந்த படத்துல என்ன பார்த்துட்டு, நீங்களும் திட்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சோ அதுதான், அவன் சக்சஸ் ஆயிட்டான். ஆனா இந்த படத்தை ஒரு வீக்கான மைண்ட் செட் இருக்க ஒரு ஆள் கண்டிப்பா பார்த்தா ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுவாங்க. முஸ்லிம்ஸ் தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் போட்டானுங்க பாருங்க, அதுதாங்க எனக்கு செம்ம காண்டு. என்னன்னா நீங்க கன்வெர்ட் பண்றதுக்காக கேம்புக்கு எல்லாம் கூட்டு போய் பண்றாங்க அப்படின்னா, இப்ப RSSல எல்லாம் வந்து கேம்புக்கு கூட்டு போறது இல்லையா? கூட்டு போயிட்டு நீங்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றது இல்லையா? ஏன்னா எல்லா மதத்திலயும் இருக்கத்தாண்டா செய்யுது. நீங்க உங்க இந்த மதத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா நான் தான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு கேரளா ஸ்டோரின்னு எடுத்திருக்காங்க, நான் குஜராத் ஸ்டோரின்னு ஒண்ணு எடுப்பேன். நான் சொல்லிட்டேன்.
கேரளா ஸ்டோரி எடுத்தா நான் ஒரு குஜராத் ஸ்டோரி எடுக்கத்தான் செய்வேன். நீ உனக்கு கேரளா ஸ்டோரி எடுக்கிறதுக்கு ரைட் இருக்குன்னா எனக்கு குஜராத் ஸ்டோரி எடுக்கிறதுக்கு ரைட் இருக்கு. ஆனா எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆச்சு. அந்த பப்ளிக்ல மால்ல வந்து கிழிச்சு விடுவாங்க, யாரும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா ஒருத்தனுக்கு கூட இதே இருக்காதா? ஏன்னா அத்தனை பேர் சுத்தி இருப்பாங்க. அத்தனை பேரு சுத்தி இருக்கும்போது ஒருத்தனுக்கு கூட அந்த தைரியம், ஏன்டா என்ன மைத்துக்கிட்டா கிழிக்கிறீங்க அப்படின்னு எவனும் வந்து கேட்கவே மாட்டானா அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பான். அதுதான் ப்ரோ, மேக்கிங்லயும் சரி ரைட்டிங்லயும் சரி ரொம்ப புவரான ரைட்டிங், ரொம்ப புவரான மேக்கிங். அதுதான் அந்த விஷயம் தான் சொல்றேன். படமாவும் சரி படம் நல்லா இல்ல. ரெண்டாவது அவங்க சொன்ன அந்த அஜெண்டாவும் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, லைக் வந்து இப்பதான் அது தமிழ்ல வர ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ. ஏதோ ஒரு சில முஸ்லிம் கேரக்டர்ஸ் எடுத்து பண்றாங்க. இப்ப ரஜினி பண்றாரு, சிம்பு பண்றாரு, இந்த மாதிரி ஒரு சிலர் பண்றாங்க. ஆமா, இப்ப இதெல்லாம் பார்த்து திரும்பி அதே இந்த ஸ்டீரியோடிபிக்கலா இந்த முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு எடுத்து படத்தை அது ஸ்டீரியோடைப்ங்கிறது அதுல எல்லாருமே அப்படி காமிச்சிருப்பாங்க. எல்லா முஸ்லிம்ஸையும் ஸ்டீரியோடைப் பண்றதுங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. உண்மையா நடந்திருக்கா இல்லையாங்கிறது நமக்கு அதான் அந்த முதலமைச்சரே சொல்லிட்டாரு நடக்கல அப்படின்ட்டு. கேரளாலயே பேன் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கிட்ட. நீ வந்து அன்னபூர்ணி படத்தை பேன் பண்ணல. ஏன்டா ஒரு சீன் ஏதோ ஒரு 2-3, அந்த படமே ஒண்ணும் இல்ல, அதை விட்டுருங்க. அந்த படமே ஏதோ ஒரு அந்த படமே ஒண்ணுமே பெருசா இருக்காது. அந்த படத்துல ஏதோ ஒரு சீன் வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்கு பேன் பண்ணியே, ஒரு மதத்தை புண்படுத்திட்டாங்கிறதுக்கு பேன் பண்ணியே, இல்ல முழு படத்திலேயே ஒரு மதத்தை புண்படுத்தி வச்சிருக்காங்க. நீ இந்த படத்தை என்ன மைத்துக்கிட்டா பேன் பண்ணாம இருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். ரெண்டாவது காட்மேன் ஒரு வெப் சீரிஸ் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அது உள்ள நீங்க உங்களுக்கு கூட அடிக்கடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த டேனியல் பாலாஜி தானே ப்ரோ? அவர்தான், அவரோட இதுதான் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணல, அது என்ன ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் நீங்க ஒரு மதத்தை மட்டும் நீங்க தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு டெரரிசம் தான். சரி, அதே மாதிரி யாரு பாபர் மசூதி இடிச்சுட்டு கோயில் கட்டினாங்க? அதுதான், யார் ரசா இடிச்சுட்டு கட்டினது அது பார்த்தா அப்படின்னு நீங்க தானடா கட்டினீங்க. யாரு வந்து புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீட்டுலாம் இடிக்கிறது? யாரு புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீட்டு அடிக்கிறது? யாரு வந்து இது குண்டு வீசுறது? குண்டுனா நெருப்பு, பெட்ரோல் குண்டு வீசுறது. இவனுக்கு பண்றதெல்லாம் எடுத்து இவங்க பண்றாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணா பூரா நம்ம ஹிந்துன்னு சொன்னா எவ்வளவு தப்பா இருக்குமோ. இந்த ஹிந்துத்துவ கும்பல் வந்து ஒரு இஸ்லாமிக் அஃபோபிக்க கலப்பணுன்றதுக்காக வேணும்ட்டு இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப ஹிந்துவிசம்க்கு ஹிந்துத்துவாவுக்குமே வித்தியாசம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதுவே சொல்லிருக்க, ஹிந்துவிசம்னா என்ன, ஹிந்துத்துவானா என்ன? லைக் நீங்க ஒரு மதத்து மேல, நான் பொதுவாவே சொல்லிடுறேன் இதுக்குன்னு நான் சொல்ல, ஒரு மதத்துல உனக்கு பிடிக்குது, நம்மளுக்கு வந்து எந்த மதமும் பிடிக்காது, நான் பொதுவா சொல்றேன். ஆனா ஒரு மதத்தை நமக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்குது, நாம கும்பிடுறோம், நம்மளோட விட்டுறோம்னா அவ்வளவுதான். நீ அடுத்தவனை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசம் இருக்கு. ஒரு மதத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கும்பிடுறேன், நான் என்னோட நம்பிக்கையை ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அதோட விட்டுட்டேன்னா நீ அவ்வளவுதான். ஹிந்துவிசம், ஹிந்துத்துவாங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நீயும் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நான் மத்த மதத்தோட இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்றது ஹிந்துத்துவம். நிம்மதியா வாழ மாட்டேன். ஆமா, டிஃபரன்ஸ் தான் இது ரெண்டுத்துக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஃபாலோ பண்றேன். அதான் பிடிக்கலனா சொல்றேனே, நான் வந்து ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமுக்கு எதிரானவங்க கிடையாது. இப்ப எந்த இதுலயும் சங்கீதம் இருந்தா அதை நான் கேள்வி கேட்கதான் கேட்பேன். கேள்வி கேட்கதான் செய்யும். அதுதான் ப்ரோ, கேள்வி கேட்கணும்னு கேள்வி கேட்கணும்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதான் நான் பண்றேன். பெரியார் சொல்லியிருக்காரு, அததான் நானும் சொல்ல வந்தேன். எங்க ஒடுக்கப்படுறார்களோ அங்க கேள்வி கேட்கணும். ஈவன் அதான் ஒரு வழியாவே சொல்லி இருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு இப்ப வந்து நாங்க இந்த மக்களுக்கு மட்டும் நான் வந்து சப்போர்ட் பண்றேன் நீங்க சொல்றீங்க. இந்த மக்கள் ஒருத்தங்களை டாமினேட் பண்ணி வேற ஒரு மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பாரு. அதுதான் மேட்டர்.
இப்ப இவங்களால இப்ப யார் இப்ப இங்க பிராமணர்களே ஒதுக்கப்பட்டாலும் பெரியார் வந்து அவங்களுக்கு வந்து நின்று இருப்பாரு. அதான் உண்மை. சப்போர்ட் பண்ணுவாரு. ஆமா, அதுதான் உண்மை. ஆமா, அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க இப்ப மத்த மதத்தினர் எல்லாம் மத்த கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து பிராமணர்களை ஒடுக்குனாங்கன்னு வச்சுக்கீங்களேன், பெரியார் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அதுதான் இதுதான் நாங்க சொல்ல வரோம். இப்போ ஒரு ஃபேக்கான அஜெண்டாவை கிளப்புறதுக்காக யார் என்ன வேணாலும் எடுக்கலாமா? அதான் நான் கேட்கிறேன். இல்ல இப்ப என்னன்னா நான் ஒண்ணு சொல்றேன். இந்தியாவில கேரளா ஸ்டோரின்னு ஒண்ணு எடுத்தீங்க. இதே ஒரு பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ இந்துஸ பத்தி ஒரு படம் எடுத்து அவன் கிளப்பி விட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதான்? நான் அதான் கேட்கிறேன். இங்க எடுக்கிறாங்க இல்லைங்கிறத விட்டுருங்க. வேற ஒரு கண்ட்ரில முஸ்லீம் அதிகமா இருக்கு கண்ட்ரில நிறைய கண்ட்ரி ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனோம்னா ரியாலிட்டியா என்னன்னா இருக்கிறதுலே ஹிந்துஸ் தான் கம்மி, முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் தான் அதிகம். முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட் தான் அதிகம். அப்ப முஸ்லீம்களுக்கு அதிகமா இருக்கு கண்ட்ரிஸ்ல எடுத்து இது மாதிரி ஹிந்துஸுக்கு எதிர்த்து ஒரு படம் எடுத்தானுங்கன்னா நமக்கு கோவம் வருமா வராதா? நான் அதுதான் சொல்றேன். என் கண்டென்ட் மூவி கண்டென்ட் நான் அரசியல் பேசுறேன்னா அந்த அரசியல் ரீதியா எவ்வளவு தப்பா இருக்குன்னு பாத்துக்கோங்க. பொலிட்டிக்கலா அவ்வளவு இன்கரெக்டா இருக்கு படத்துல. முழுக்க தவறா. அதுவும் இல்லாம நீங்க அந்த ஆப்கானிஸ்தான் மேட்டர், ஆப்கானிஸ்தான்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப் அதுவும் பண்றதுங்கிறது இல்ல. ஆப்கானிஸ்தான்ல டெய்லி ஸ்கூலுக்கு போறாங்க, ரெகுலர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் இப்படி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சவரு போயிட்டு வந்திருக்காரு, ஆப்கானிஸ்தானுக்கு போய் வந்திருக்காரு. முன்னாடி ஆக்சுவலா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அவரு போயிட்டு வந்திருக்காரு. நான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அதிகமா விசிட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. பாகிஸ்தான் போயிருக்காரு, அங்க தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்கள்ட்ட பேசியிருக்காரு. இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லயும் தமிழர்கள் இல்ல, பட் இந்தியன்ஸ் இருக்காங்க, நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுதான் பொய் தான் சொல்றது. அதான் ஃபேக் அஜெண்டாவா பரப்பணும். இப்ப முஸ்லீம்னால எதிர்ப்பு. இப்ப வந்து ஒருத்த வந்து இன்னும் ஒரு ரிலிஜன் சேர்ந்தா இன்னொரு ரிலிஜனை கொலை பண்ணிட்டானா அவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும் ப்ரோ. இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்துவை கொண்டுட்டான் அப்படின்னு பாப்பாங்க இவனுங்க. இந்துவை கொலை போட்டு ஆமா அவ்வளவுதான், அதை இழுத்துருவானுங்க. இத என்னன்னா ஒரு குடும்ப பிரச்சனைக்குள்ள ஒரு நடுவாள ஒருத்தன் வந்து இது வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. அந்த மாதிரிதான் நடுவாள ஒருத்தன் வந்து இது மேல ஒரு முத்திரையும் அது மேல ஒரு முத்திரையும் குத்திடுறது. அதுதான் அந்த லேபிள குத்துறதுதான். அதுதான் மேட்டர். அப்புறம் மேக்கிங் வைஸ் பார்த்தோம்னா கிரீன் ஸ்கிரீன் வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. 2-3 நிறைய சீன் கிரீன் ஸ்கிரீன் வச்சு எடுத்து வச்சிருக்கான். வாரிசு படத்தை பார்க்கும் போதே நம்ம எல்லாம் கடுப்பானோம். இங்க ஒரு அந்த குண்டு வீசுற சீன்லாம் வந்து கிரீன் ஸ்கிரீன் வச்சு எடுத்து வச்சிருக்கான். அவங்களுக்கு நல்ல படம் எடுக்கணுன்றதுதான் நோக்கம் இல்ல ப்ரோ. நோக்கம் அஜெண்டாவை பரப்பணும், அதுக்கு ஒரு கதை வேணும், அதனால எடுத்ததுதான். அவ்வளவுதான் அவனோட ஐடியாவே. என்னன்னா இந்த படம் முடிஞ்சு போறவங்க வந்து லைக் முஸ்லீமை பார்த்தாலே அவன் ஒரு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் எழுதியிருக்காங்க படத்தை. முஸ்லீமை பார்த்தாலே அவன் கடுப்பாகணும், படம் பார்த்து வெளியே வரவன் அப்படின்ற மாதிரி. அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடந்துருச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த படம் நிறைய பேருக்கு போய் சேரல, அது வரைக்கும் சந்தோஷம். பேன் பண்ண வரையும் நல்லது. அதுதான். ஆனா எனக்கு இப்ப ஒரு பயம் என்ன இருக்குன்னா இந்த டெலிகிராம் சேனல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. டெலிகிராம் சேனல்ஸ் எல்லாம் படம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அதான் நம்ம டெலிகிராம எதுக்கு ஃபாலோ வச்சிருக்கோம், படம் டவுன்லோட் பண்றதுக்கு தான் வச்சிருக்கோம். அது ஒரு இதுனாலும் அதுல வந்து புது படம் எது வந்தாலும் அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த புது படம் வந்து எந்த ஐடியாலஜில இருக்கு அதெல்லாம் கிடையாது. புதுப்படம் எந்த ஹெச்டி வந்தாலும் போட்டுருவாங்க. அப்ப வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் தேடி போய் டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை பார்த்து மைண்ட் மாறிட்டாங்கன்னா, இப்போ ஒரு 100 பேர்ல வந்து 10 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா
பாத்துட்டாங்கனாலும் அவங்க மைண்ட் மாறும்ல. அதுல யாராவது ஒருத்தர் வீக்கா இருக்கிறவங்க மைண்ட் மாறும் அப்படிங்கிறது அந்த ஒரு பயம் மட்டும் இருக்கு எனக்கு. டெலிகிராம் சேனல்ஸ்ல இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. நீ அனிமல் படத்தை கூட போடுறா, நான் ஒத்துக்கண்டா, இந்த படத்தை போடாத. அதுதான் நான் சொல்லுவேன். அதான் அனிமல் படம் நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து லெஃப்ட்லயும் நிக்க வேணாம், ரைட்லயும் நிக்க வேணாம், சென்ட்ரல் நிக்க வேணாம். ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு அடிப்படை அரசியல் அறிவோட இருந்தீங்கன்னா எந்த படத்தை ஆதரிக்கணும் எந்த படத்தை ஆதரிக்கூடாதுன்னு தெரியும். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, அனிமல் படம் நீங்க வந்து என்னை கூப்பிட்டு 2 படம் ரீவாட்ச் பண்ணணும். கேரளா ஸ்டோரி அனிமலான்னு கேட்டா அனிமல் அப்படியே அனிமல் பக்கம் போயிட்டு எனக்கு இதுதான் இந்த 2 படம் தான் இருக்கு. வேற எந்த படமும் நீ ரீவாட்ச் பண்ண முடியாது. அனிமல் பக்கம் படம் போயிட்டு உட்காந்து ஒரு 4-5 சீனை சிரிச்சுட்டாச்சு வந்துடுவேன். அதுதான் நான் பண்ணுவேன். அவ்வளவுதான் நானும் சொல்ல வரேன். அதான். அதனால ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை தவறா பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. இப்போ ஒரு மதத்தை எதிர்த்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம். இப்ப நம்ம ஒரு உண்மையை எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகாது, எடுத்துடலாம். ஆனா எடுத்தா நம்ம ரிலீஸ் பண்ண விடுவாங்களான்றதான் தெரியாதுங்க, அதான் பிரச்சனை. அதுதான் வாய்ப்பில்லை. நான் அதுதான் சொல்லிட்டேன். குஜராத் ஃபைல்ஸ் நான் கண்டிப்பா எடுப்பேன். அந்த இது தனி ஒருவன்ல வந்து அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, உண்மை ஜெயிக்கதான் ஆதாரம் தேவை. ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு வெறும் குழப்பம் மட்டுமே போதும். அதான் அது இது கரெக்டா போதும். அது ஏதோ உண்மைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வேற 2-3 பேர்ட்ட எடுத்திருப்பாங்க. அது உண்மையான்னு நமக்கு தெரியாது. ஒரு 2 பேர்த்த காசு கொடுத்து நாமளும் இது மாதிரி உட்கார வச்சு இந்து மதத்தை பத்தி தப்பா சொன்னா சொல்லிடுவாங்க. அதுதான் அது பூரா அஜெண்டா தான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அதான் ப்ரோ. அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப யாரு பேசிக் கத்துக்கோ. இப்ப இங்க நடக்கிற விஷயத்த பேசுங்க, தப்பு இல்ல. நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்றதுதான் பிரச்சனை. ஆமா, அதான் நீங்க வந்து பேசிக் விஷயத்த கத்துக்கங்க. நீ அரசியல் சாக்கடைன்னு சொல்லு, அரசியல் ஏதோ ஒண்ணு சொல்லு, என்ன வேணா சொல்லு, ஆனா அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு, அவ்வளவுதான். இப்ப நடுவுல வந்து நம்ம விக்ரம் நட்நாட் சொன்னா தரணி ஸ்டாண்டின் இருக்காரு. ஒரு வணக்கம் சொல்லிருங்க ப்ரோ. அப்புறம் வணக்கம் மக்களே. நம்ம இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு படம் வந்திருக்கு, சொல்ல வரீங்க? இந்துக்களுக்கு ஆதரவா படமா? ஆமா, இது இந்துக்கு ஆதரவா படமா? ஆமா. கேரளா இல்ல, யாருக்கு ஆதரவு இந்த படம்? கேரளா ஸ்டோரி வந்து பிஜேபிக்கு ஆதரவான படம். நான் பிஜேபி காரனா பேசினேன், வேற ஒன்றும் இல்ல. இல்ல இப்ப வந்து கேரளா ஸ்டோரி பிஜேபிக்கு ஆதரவான படம், ஹிந்துக்களுக்கு எதிரான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா படத்துல ஒரு அறிவுள்ள ஹிந்து பொண்ணு கேரக்டர் இருக்கா படத்துல? இல்ல. ஒரு நல்ல முஸ்லிம் கேரக்டர் இருக்கா படத்துல? இல்ல. இவ்வளவு இப்ப நவீன், நீங்க வந்து பிலிம் மேக்கர் தானே? சொல்லுங்க. பிலிம் மேக்கர் தான் நீங்க? பிலிம் மேக்கிங் தெரியும்? ஆமா தெரியும். சொல்லுங்க. ஒரு கியூட்டான இத காமிக்கணும், ஒரு கியூட்டான நாட்டியான ஒரு பொண்ணை காமிக்கணும். கேரளா பொண்ணு, யங்கான பொண்ணு காமிக்கிறதுக்கு என்ன, எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதலாம்? ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் வந்து யதார்த்தமா தான் காமிப்பேன். நான் எனக்கு ஏதோ ஆர்டிபிஷியலா காமிக்க யோசிக்க மாட்டேன். அங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது, அந்த வீட்டுல என்ன நடக்குது அதுதான் கியூட்டா. எது நமக்கு அது யதார்த்தமா நடக்குது, அதுதான் கியூட். எதுவும் ஆர்டிபிஷியலான காமிக்க விரும்ப மாட்டேன் என்னைக்குமே. அதுதான். அப்பா கிச்சு கிச்சு பண்ணா வந்து இது ஓடுறது, இல்ல வந்து ஏதாச்சும் மயிறு மாதிரி செஞ்சு அப்பாவுக்கு ஊட்டி விடுறது, அதெல்லாம் நடக்காது ப்ரோ. இல்லங்க, மயிறு மாதிரி செஞ்சு ஊட்டி விடுறதுங்க அப்பாக்கு. ஓ, அதெல்லாம் நடக்கும் இல்லைங்க. இந்த மாதிரியான ரொம்ப ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணணும். இப்ப வந்து பால் சாம்பார் மில்க் ஷேக் அடிச்சு அப்பாவுக்கு ஊட்டி விட்டாங்கன்னா ஊட்டி வரவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அந்த மாதிரி ஊட்டி விடுறாங்க. இந்த பொண்ணு அப்படின்னு எழுதலாம். என்ன எழுதுறாங்க இவங்க? இல்ல இப்ப போயிட்டு கதக்களி ஆடுறவங்க கிட்ட எமோஷன்ஸ் அவரு ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி பண்றாரு, இந்த புள்ளி ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு பின்னாடியே ஓடுறாங்க. என்ன இதெல்லாம் ரியாலிட்டி எங்க நடக்கும்? என்ன சொல்றது, மேபி நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதகளி ஆடுற ஒரு பெட்டி இருக்கும், மேபி இருக்கலாம். அதுக்கு இது
பின்னாடியே போயிட்டு அப்படி அவர் ஆசை மூந்து பார்த்துட்டே போறா பின்னாடி. அதுதான். அதுக்கப்புறம் வந்து இதுல என்னது கம்யூனிஸ்ட் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதத்தை பத்தி சொல்லித்தராம, நம்ம சனாதனத்தை பத்தி சொல்லித்தராம பாருங்க எப்படி வந்து நம்ம இவங்க எல்லாத்தையும் முஸ்லிமா மாத்திட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட். இல்ல அந்த இது ஒண்ணு சொல்ல, பிலீவர் ஆர் நான் பிலீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சரி நவீன், நீங்க ஒரு ஹிந்து போன்னா நீங்க ஆமா ஹிந்து போன் தானே. நீங்க ஏத்திஸ்டா மாறுறதுக்கு முன்னாடி இருக்க மதநம்பிக்கை போங்க. ஓகே சரிங்களா, போயிட்டீங்களா? சரி, பாத்தீங்கன்னா நவீன், நீங்க வந்து அல்லாங்கிற ஒருத்தர் தான் ஒரே கடவுள். சிவன் இல்ல, விஷ்ணு இல்ல, கிருஷ்ணர் இல்ல, யாருமே இல்ல, ஜீசஸ் யாருமே இல்ல. அல்லாஹ் மட்டும்தான் ஒரே கடவுள். நீங்க அல்லாஹ்வை நம்பலன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. சரி, என்ன முஸ்லிமா மாறுறீங்க? அப்ப அல்லாஹ் மட்டும்தாங்க ஒரே கடவுள். பயப்படலையா நீங்க நரகத்துக்கு போனா? இப்ப பூமியில இருக்க நெருப்பை விட 70% ஹாட் ஆன நெருப்பு நரகத்துல இருக்கு. அல்லாஹ்வை நம்பலன்னா உங்களுக்கு நரகம் தான். அப்ப நான் இதா ஹிந்துவா சொல்றேன். ஹிந்துல இது தப்பு பண்ணா, பாவம் பண்ணா எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தெடுப்பாங்க. அது இதோட கொடுமையா இருக்கும். அது என்ன சொல்றது, எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தெடுப்பாங்க. அந்த தண்டனை இந்த தண்டனை கும்பி பாகம் குபாம் அதெல்லாம் இருக்கல. அதெல்லாம் இருக்கல. அப்புறம் அதுக்கு எனக்கு மெயினா காண்டான சீன் என்ன தெரியுமா? என்னது? அந்த ஒருத்தன் புருஷா இருப்பான்ல, இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த மாதிரி செக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி, அதுக்கு குரானை வந்து எக்ஸாம்பிளா காட்டுவான் பாத்தியா? இதெல்லாம் ஒரு வன்மத்தோட எழுதுன மாதிரி இல்லையா? பார்க்கும்போது தெரியும்ல. சரி, இப்ப வந்து மனுதர்மம் என்ன சொல்லுது ப்ரோ? மனுதர்மத்தை இருக்குமா? அப்ப ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழன்னு சொல்லுது. இல்ல, மனுதர்மம் என்ன சொல்லுது? இப்ப வந்து பெண்கள் வந்து ஒரு நிலத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுது. இப்ப வந்து ஒரு பொருளுக்கு இப்ப வந்து நம்ம வந்து இது எடுப்போம், அந்நியன் படம் பார்த்திருக்கியா? கருட புராணம் எடுப்போம். சரியா? கருட புராணம் என்ன சொல்லுது? நீ வந்து இந்த ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தண்டனைன்னு சொல்லுது இல்லையா? கருட புராணத்தை நீ டைரக்டா சொர்க்கம் அடையணும்னு என்ன பண்ணும்? இந்து புராணத்தில் டைரக்டா சொர்க்கம் அடையணும்னு என்ன பண்ணும்? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயரோ இல்ல ஒரு அது இல்ல ஒரு பசு தானம் பண்ணும். அது வந்து கோதானம்ங்கிற வந்து வேற. அந்த மாட்டுக்கு நான் பின்னாடி வர்றேன். ஹிந்து மதத்துல சொர்க்கம் எப்படி அடையணும்னு நான் சொல்றேன். வந்து நீ வந்து செத்துட்டான்னு வையேன், செத்துன்னு வந்து நீ சாணம் போட்ட சாணி தேய்ச்ச தரையில கர்ப்ப புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையாருக்கு வைப்பாங்களோ புல்லு, அந்த புல்லு வச்சா, புல்லுல பெட் செஞ்சு, பெட்னா வந்து அதை புல்ல தரையில போட்டு உன்னை படுக்க வச்சா வாழ முடிஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போயிருவோம். சிம்பிள் இல்லையா? எப்படி இத கடக்கணும்னு சொல்றேன். அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு இது வரும், ரிவர் வரும். அந்த ரிவரை கடந்தாதான் உன்னால சொர்க்கத்துக்கு போக முடியும். சரியா? அந்த ரிவரை கடக்கிறதுக்கு நீ வந்து ஒரு கோதானம் பண்ணி இருக்கணும். கோதானம் என்னன்னு சொல்லுமோன்னு? பசுமாடு தானம் பண்றது. யாருக்கு தானம் பண்ணணும்? அதான் ஒரு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்ப்பனருக்கு கொடுக்கறது தான் கோதானம். தகுதியுள்ள பார்ப்பனருக்கு நீங்க தரணும். ஆமா. நீ தப்பான பார்ப்பனுக்கு தந்துட்டனா அதுக்கு உனக்குதான் பிரச்சனை. நீ பார்ப்பனுக்கு பிரச்சனை வராது, நீதான் நரகத்துக்கு போவ. அதுக்கு தகுதியுள்ள பார்ப்பனருக்கு நீ வந்து ஒரு பசுவை தானமா கொடுக்கணும். சரியா? அந்த பசுவை வந்து பாப்பா வித்து தின்ட்டானா வந்து நான் பொறுப்பு இல்ல, நீ தான் பொறுப்பு. ஐயோ, இது என்ன கதையா இருக்கு? நீ வந்து பார்ப்பனரை பழிச்சா உனக்கு நரகண்டாமோன்னு. சரியா? இத பேசுறா முதல்ல நீ.
இப்ப வந்து நம்ம ஊர்ல எந்த சமுதாயம் ஒண்ணு மெஜாரிட்டியா இருக்கு? ஹிந்துவிசம். இந்துசம். இப்ப வந்து உங்க உடம்புல வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கேன்சர் இருக்கு சரியா? அதுக்கப்புறம் கேன்சர் போக வந்து உன் உடம்புல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாச்சுன்னா வந்து உனக்கு நகை சுத்தி இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் போய் ட்ரீட் பண்ணுவ? கேன்சர் தான் பார்ப்பாங்க. கேன்சர் தான் பார்ப்ப. முதல்ல எதை பார்க்கணும்? இப்ப ஹிந்து மதத்தை பார்க்கணுமா இல்ல இஸ்லாம் மதத்துக்கு இருக்க பிரச்சனையை பார்க்கணுமா? இப்ப யாரு ரொம்ப சிறுபான்மை யாரு? இஸ்லாம். சிறுபான்மை பெரும்பான்மை யாரு? பெரும்பான்மை ஹிந்து. பெரும்பான்மை தான் பார்க்கணும். இப்ப லிபரேட் காஷ்மீர் வந்து டெரரிஸ்டா இருக்காங்கன்னு சொல்றானுங்க இல்லையா? இப்ப காஷ்மீர்ல இருக்க மக்களோட கருத்து என்ன? அவங்களுக்கு முதல்ல எலெக்ஷன் வைங்க, நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம், தனியா போனோமா இதை இது பண்ணணும் நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம், எங்க ஊர் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப தனியா போகணும்னு கேக்குறாங்க, குடுக்கலாம்ல, என்ன பிரச்சனை? அதான் அது அவங்க தான் முடிவு எடுக்கணும், அது அந்த மக்களோட கையோட பிரச்சனை. அது வந்து இந்த 377 அது என்ன ஆக்ட்? அது 377 இல்ல 377 இல்ல, இது எது சொல்ற? ஆர்டிகல் 315 317 ஏதோ ஒரு ஆக்ட் வந்து அந்த இது 315 அந்த இது சிஎம்ஏ கிடையாது, பூரா மிலிட்டரி கண்ட்ரோல். அவங்க வந்து சுயமா எதுவுமே முடிவு எடுக்க முடியாது, மக்கள் வந்து இவங்களுக்கு அடிமையா இருக்கணும், மிலிட்டரிக்கு அடிமையா. அதான் அதனாலதான் டெரரிஸ்ட் மலருது. அதான் அங்க இது அங்க நீ வந்து தனியா விட்டுருந்தானே இத்தனை டெரரிஸ்ட் இந்தியாவில இதாகுமா? உண்மையை சொல்ல போனா டெரரிஸ்ட் வளர்த்து விடுறதே தான் கவர்மெண்ட் தான். அதெல்லாம் உள்ளுக்குள்ள போனா பெரிய பாலிடிக்ஸ் இது. இப்ப மோனு ஒரு நாட்டுல என்ன ஒண்ணு ஒரு பெரிய நாடு போனுச்சியா, நாட்டுல என்னாச்சு எலெக்ஷன் டைம்ல போன ஒரு ராணுவ வீரர்கள் எல்லையில் ராணுவ வீரர்கள்னு பேசுவானுங்க அந்த கட்சிக்காரங்க சரியா? எல்லையில் ராணுவ வீரர்கள் பேசிட்டு அந்த நாட்டோட எல்லையில வந்து ஹெலிகாப்டர் கொடுக்காம வீரர்களை இது அனுப்புனாங்க. என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்க, வண்டி ஜீப்ல அனுப்புறாங்க. அந்த ஜீப்ல வந்து வெடிச்சு டெரரிஸ்ட் குண்டு வச்சு கொண்டு விட்டான். அது எங்க டெரரிஸ்ட் குண்டு வைக்கிறான்? கேமரா இருக்க இடத்துல குண்டு வைக்கிறான். அந்த கேமரா கரெக்டா நடுவுல போக்கஸ் ஆகுறா. எப்படி அது கரெக்டா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே நடக்குது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இதாகுது, குண்டு வச்சு மக்கள் வந்து என்னது மிலிட்டரி ஆபீசர்ஸ் இறந்துடுறாங்க, சோல்ஜர்ஸ் இறந்துடுறாங்க. அவங்க போட்டோ வச்சு அந்த ஆளுங்கச்சி ஓட்டு கேக்குது. எப்படி அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அந்த நாட்டோட பெரிய ரிப்போர்ட்டர் ஆளு சரியா, ஒரு பேர் வந்து அவர் பேர் வேண்டாம், அந்த ரிப்போர்ட்டர் ஒரு சாட்ல எல்லாம் என்ன சொல்றாரு, அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தனா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய சம்பவம் ஆக போகுது சார், டிஆர்பில எகிர போகுது, கொஞ்சம் ரெடியா இருங்க அப்படின்னு அனுப்புறாரு. இந்த இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணி, என்னது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் மென்ஷன் பண்ணி. அப்ப இது வந்து இதெல்லாம் வந்து இந்த பெரும்பான்மை சமூகம் செய்யற வேலை. அப்ப யார் அடிக்கணும்? நம்ம ஆமா பெரும்பான்மை சமூகத்தை தான் அடிக்கணும். பெரும்பான்மையினர் தான் அடிக்கணும். ஆமா இவனுங்களே வந்து உள்ளவாப்பா எங்களுக்கு எலெக்ஷன் வருது குண்டு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்களா? இவங்களே ராணுவ வீரர்களுக்கு வந்து இது கொடுக்காம இந்த ஹெலிகாப்டர் கொடுக்காம வண்டி கொடுத்தாங்க. இந்த ஹிந்துத்துவால பாதிக்கப்படுற போது இன்னொரு ஹிந்து தான், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா இப்ப இவனுங்களுக்கு வந்து மோனு இப்ப ஹிந்து சாகிறது எதுவுமே பிரச்சனை இல்ல. இவனுங்களுக்கு வந்து மத கலவரத்தை உருவாக்கணும் இல்ல, மதத்தை வச்சு அரசியல் பண்ணி அதானி அம்பானி பொழைக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு அருமையான படம் வந்தது ஜெய்பின்னு சொல்லிட்டு, ஒரு ஹிந்து பெண்ணு வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஹிந்து பெண்ணு பாதிக்கப்பட்டு கடைசியில் நியாயம் கிடைக்குது. ஒரு ஹிந்து லாயர் வாங்கி தர்றாரு, நியாயம் வாங்கி தர்றாரு. ஏன் வந்து பிஜேபி பேசல இத பத்தி?
அதான் ஏன் பேசல? பேச மாட்டாங்க. முஸ்லீம் மணி தான் பேசுவாங்க. ஆமா, அதுல பாய் சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் பேசுவாங்க. ம் இல்ல வந்து அரிய வகை ஏழைகள் இருக்காங்க இல்லையா, ம் அரிய வகை ஏழைகள் பாதிக்கப்பட்டா பேசுவாங்க. அவ்வளவுதான். ஆமா, இது அந்த மக்கள் பிரச்சனையை பத்தி இல்ல, மக்கள் ஏதாச்சும் சாகுறாங்க, சிங்களம் வந்து நம்ம போட்ல உன சுட்டு கொள்றான், நோபடி கேர்ஸ்ரா. அதே மாதிரி அந்த இது நடந்துச்சு, வாச்சாத்தி சம்பவம் வந்து ஒரு ஹிந்து போலீஸ் ஆபீசர் வந்து அங்க இருக்கிற ஹிந்து மக்களை வந்து கொலை பண்றாரு. கூசை அதான் நோபடி கேர்ஸ். ஏன் இப்ப வந்து இந்த முஸ்லிம்ஸ் அடிக்கிறாங்க, கேரளா பக்கம் இவனுக்கு எதுக்கு வந்திருக்கானுங்க, முஸ்லிம்ஸ் கூட்டு போறானுங்க அப்படின்னு அவனுங்களுக்கு நம்மளை பத்தி அக்கறையே இல்ல ஃபர்ஸ்ட். அதான் கம்யூனிஸ்ட் ஸ்டேட் அது கேரளா. ஏண்டா இப்ப அங்க கூட்டிட்டு போய் இது கொன்ன எண்ணிக்கை அதிகமா இல்ல தமிழ்நாட்டுல சிங்களம் சுட்டு கொண்ட எண்ணிக்கை அதிகமா? சிங்களம் இது பண்ணது அதிகம். தமிழ்நாட்டு மீனவங்க சிங்களம் சுட்டு கொண்டதானே எண்ணிக்கை அதிகம். ஆமா, அத பேச மாட்டானுங்க. அதான் இதுல இப்ப வந்து ஒரு முஸ்லிம் வந்து இப்ப அந்த இது சொன்னல, யாரு சாட்டும் சொல்றேன்னா அர்ணாப் கோஸ்வாமி சாட்ரா ஊருக்கே தெரியும் பண்ணிருக்கான். அர்ணாப் கோஸ்வாமி சாட் பண்ணிருக்கான். இதுவே முஸ்லிம் இந்த சாட்டா பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் பிரச்சனை? இந்த மாதிரி நடக்க போகுது சார், பெரிய பிரச்சனையா நடக்க போகுது, அட்டாக் நடக்க போகுது, அர்ணாப் கோஸ்வாமி சாட் பண்றான். இப்ப வந்து இது ஒரு பாபரோ அக்பரோ பண்ணியிருந்தானே என்ன பிரச்சனையா இருக்கு? இப்ப அடுத்தது வந்து சரி படத்துக்கு திருப்பி போவோம். நவீன் நீ மீட்டுடுங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. முஸ்லிம மாத்திர பாத்திருக்கீங்களா நீங்க? இல்லையே ப்ரோ, அப்படி ஏதாவது இருக்கா? கன்வர்ஷன் டேப்லெட்டுங்க மாத்திரை ஓட்டிங்கன்னா 30 நாட்கள் முஸ்லிமாக மாற வேண்டுமா? இன்றே வாங்குவீர் கன்வர்ஷன் டேப்லெட். அப்படி தெரிஞ்சுன்னா ஆக்சுவலா அப்படி தெரிஞ்சதுன்னா அத வந்து அவங்கள விட நம்பாதான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏங்க இது என்ன, இதெல்லாம் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப் ஃபார்வர்டுங்க. யாரும் பாய் கடையில் சிக்கன் வாங்காதீங்க, கருத்துரை கலக்கலாம். பாத்திருக்கீங்களா நீங்க? சொல்றீங்க எனக்கு தெரியல, நீங்க சொல்றப்பலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைதா இல்லையான்னு. இப்ப நான் சிக்கன் தான் சாப்பிட்டு இருக்கேன். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல யாரு அதிகமான சிக்கன் கடை வச்சிருக்கா? முஸ்லிம்ஸ். ஏன் வச்சிருக்காங்க சிக்கன் கடை? ஏன் அவங்க டாமினேட் பண்றாங்கன்னா அந்த சிக்கன்ல வந்து அவங்களோட விந்த கலந்து வித்துறாங்க. அதனால வந்து வீட்டுல நம்ம வீட்டுல முஸ்லிம் குழந்தை பிறகு எவனாச்சு எனக்கே வந்திருக்குது இந்த இது ஃபாலோலாம். எலிப்புளுக்கு சைஸ் மூளை இருந்தாச்சு இந்த மாதிரி யோசிப்பானா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்னமோன்னு சொல்றாங்க, எதனால போய் ஆப்கானிஸ்தானுக்கு பெண்களை கூட்டு போறாங்க? அதான் இங்க இருக்கிற வந்து இது பண்ணிடுறான்ல, ஏமாத்திட்டு விட்டுட்டு நாடக காதல் பண்ணிட்டு போயிடுறான். இல்ல அதான் ஏன் இந்த டெரரிஸ்ட் ஐசிஸ் ஏன் கூட்டு போகுது இங்க? அதான் காஃபிர்களை வந்து கொலை பண்ணுவாமா. அதான் நான் பிலீவர்ஸ். அடே இந்த பாம்பிங் தான் என்னது, சூசைட் பாம்பர்ஸ்க்கு கூட்டு போறாங்க. ஆமா ஆமா. இப்ப சூசைட் பாம்பர்ஸ்க்கு ஒரு ஆளே கிடைக்கலாங்க, அந்த ஆளுங்க இல்லையா? இல்ல இங்க இருந்து இப்ப வந்து இங்க இப்ப என்ன நீ நாடக காதல் பண்ற, அதுக்கு ஆளுங்களை கிரியேட் பண்ணி வம்பளுக்கு வைக்கிற, அவங்களுக்கு கண் வாங்கி தர்ற, சாப்பாடு வாங்கி தர்ற, அவங்கள டேக் ஓவர் பண்ணிக்கிற, அங்க இருந்து சிலோனுக்கு கூட்டு போற, சிலோன்ல இருந்து இதுக்கு பாகிஸ்தான் கூட்டு போற, பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஈரானுக்கு கூட்டு போற, ஈரான் பலோச்சிஸ்தான் போயிட்டு என்னென்னமோ போற, பிரைப் பண்ற, இவ்வளவு செலவு பண்ணி நீ வந்து அந்த பெண்களை கூட்டு போற, நீ ஒரு பிரைவேட் ஆர்மி ஹையர் பண்ணலாமேடா. அதேதான் அறிவில்ல ஏனவீன், அவங்களாம் அறிவில்லப்பா. நீ ஒரு பிரைவேட் ஆர்மி ஹையர் பண்ணி இங்க போராடலாமே. இல்ல நியூக்ளியர் டிசைன்ல செஞ்சிடலாமே. 32,000 பேர் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றானுங்க. 32,000 பேர்த்துக்கு ஆளுக்கு 10 லட்சம் போடுறாமா? 10 லட்சமா? அதுக்கு மேலே செலவு. ஆளுக்கு 20 லட்சம் ரூபா போடு. 32,000 இன்ட்டு 28 லட்சம், 20 லட்சம் போடு.
$6400 கோடிடா மோனு. 64,000 கோடி செலவு பண்ணுவானா அவனுக்கிட்ட போல அவ்வளவு காசு இருக்குதா? 64,000 கோடி இருக்குதா அவனுக்கிட்ட? இந்த காசு இருந்தா அவனுக்கு ஒரு நியூக்ளியர் மிசைல் இது பண்ணி அமெரிக்காவை பாம் பண்ணிடுவானுங்கடா அவனுங்க. 9/11 பார்ட் 2 பண்ணிடலாம். பார்ட் 2 பண்ணிடலாம்டா. 64,000 கோடினா இட்ஸ் பிக் அமௌண்ட்ரா. அதான் இப்ப வந்து நீ பிளாக் மார்க்கெட்ல இந்த ஸ்கெச்சஸ் வாங்கி என்னது இந்த நியூக்ளியர் பாம்போட ஸ்கெச்சஸ் வாங்கி நீ யுரேனியம் வாங்கி ஒரு 10 நியூக்ளியர் பாம் பில்ட் பண்ணிடலாம். நீ கண்டுபிடிக்கணும் கூட இல்ல. ஸ்கெச்சஸ் வாங்கி ஒரு 10,000 கோடிக்கு ஸ்கெச்சஸ் வாங்கி அது மீதி இருக்கிற காசுல ஒரு பில்டே பண்ணிடலாம் யுரேனியம் வாங்கி. அதான் இங்க கனவு காலங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பில்ட் பண்ணார்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி நீ பில்ட் பண்ணிடலாம். அப்ப இங்க எதுக்கு 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சூசைட் பாம்பர்ஸ் அதுல பாதி பேர் ஓடி வேற வர்றாங்க இங்க. அவன் எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? லூஸ் அவன். என்னடா எடுக்கிறீங்க? என்ன லாஜிக்லடா எடுக்கிறீங்க? அப்புறம் ரெண்டாவது அந்த கிறிஸ்டின் பொண்ணு ஒருத்தர் இருப்பாளே அந்த போயிட்டு இருக்குமே. அதுக்கப்புறம் இந்த மாத்திரை செஞ்சு அங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு எத்தனை பேருக்கு வைப் பண்ணி அதை இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவனுக்கு எங்க இவ்வளவு காசு இவனுக்கு நைசிஸ்க்கு? அதான் அங்க தாலிபானே இவங்க சூத்தரிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ அப்புறம் வந்து அமெரிக்காக்காரன் நல்லவனா காட்டுறது. அமெரிக்காக்காரன் ஏன் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் ஆப்கான்ல? ஏன்னா என்ன வருது பிரச்சனை பண்றான். வேர் தேர் சாயில் தேர் வில் பி அமெரிக்காடா. அந்த இவங்க வேற இவ எந்த தனி ஹீரோயின் இது பண்ணிருக்காங்க போயிட்டு அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா. இப்ப வந்து சரி ஐடியாலஜி போட்டுருவோம் சரியா? பேசுற விஷயங்கள் இதெல்லாம் விட்டுருவோம். படமா எப்படி இருக்குன்னு பேசுவோமா? நடிப்பு, மேக்கிங், ஸ்கிரீன் பிளே. இந்த கம்யூனிஸ்ட் கொடி ஒரு இதுல நட்டு வச்சிருக்காங்க. நம்ம நவீனுக்கு தெரியும். ஏங்க பாத்தீங்களா? நான் நல்லா நோட் பண்ணேன். ஏன்னா அதான் ஏங்க அந்த இதெல்லாம் விட்டீங்க செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க கையில பிளாஸ்டிக். ஐயோ அந்த செயின் போட்டு கிடையாது, பிளாஸ்டிக் செயினுங்க. பிளாஸ்டிக் செயின் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. தெளிவா தெரியுது. இப்ப அது கட்டுறதும் எஃபோர்ட்டே போடல. இங்க வருங்க ஒரு சுத்தி வச்சிருக்கானுங்க செயின்ல. சுத்து ஏண்டா இப்படிதான் விழுந்துருண்டா சுத்துனா. அதான் லைட்டா ஒரு 8 கிலோ வந்துரும். டேய் அது கொஞ்சம் அது இழுத்தனால எக்ஸ்பேண்ட் ஆகும்டா. அதேதான். ஐயோ அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அங்க கைய வெட்டுறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டான்னு கைய வெட்டுறது. எங்க மாத்துல இதெல்லாம் பண்றது இல்ல ப்ரோ. அந்த மாதிரி அந்த கண்ணு சுடும்போது ரீகாயெல்லாம் ஒத்த கையில ஆக மாட்டேங்குது. ரத்தம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தெரிக்குது. அது இன்னொன்னு சொல்லி ஆகணும் ஒருத்தனை. சரி நவீன், நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுக்கு ஆளோட பூப்ஸுக்கு மேலதான் வெளியே தெரியணும் சரிங்களா? அதுக்கு இல்ல பாம்புல சதவிச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? அதான் ப்ரோ, ஒன்னா டம்மியை வச்சு இது பண்ணலாம். ஒரு டம்மி ஒரு க்ளோன் ஏதாவது ஒண்ணு பண்ணி இது பண்ணிட்டு மேக்கப் பிளாஸ்டிக் மேக்கப் போட்டு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் ஸ்கிரீன் வச்சு பண்ணிடலாம். நீங்க விஎஃப்எக்ஸ் ஒழுங்கா பண்ணணும். நெத்து குத்தா போச்சு வைக்கணும்னு நினைப்பீங்களா? அவனை எதுக்கு நெஞ்சு கீழே போச்சு வச்சுட்டானுங்க எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள. ஐயோ இவனுக்கு எந்த அளவுக்கு இருந்து அந்த அளவுக்கு கிரிஞ்சிருக்கு படத்துல. நடிப்பும் ஒழுங்கா இல்ல, மொத்தத்துல மேக்கப் மயிலாட்டம் இருக்கு. அது நடிப்பும் ஆரம்பத்துல எடுத்திருக்கானுங்க. என்னது அந்த போய் இந்த பொண்ணுங்களா மீட் பண்ற சீனு. ஆமா இப்ப இவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கவே இருக்காது எந்த காலேஜ் மீட்டப்போ.
அதான் சொல்றேன், அதுக்கப்புறம் பகாசுரனே பரவாயில்லடா, அது இருந்ததுடா, புரிஞ்சு சொல்றேன். மகாசுரன் நல்லா இருந்துச்சுடா மேக்கிங். அவன் பேர் என்ன படம் எடுத்தான் பேரு? மோகன்ஜி சித்ரின் இல்லடா, சுதீப் தோசன்ரா அவன் பேரு. சுதீப் தூசின். மோஞ்சி கிட்ட வாங்கி குடுறா நீ. ஆளுங்கள் தானே மோஞ்சி எங்காளா? அவன் சுதீப் தூரோட சின்னோட ஆள் தானே, 2 பேரும் ஒரே ஐடியாலஜில தானே இருக்காங்க. ஆமா ஆமா. இல்லடா, அவரு பேசுற மேட்ரு ஒண்ணுதான். அது என்னது லவ் ஜிகாத்து, இது வந்து நாடகாதல, ஒரே மேட்ரு தான். ஆமா இல்லையா? லவ் ஜிகாத்துங்கிறது என்னது? அந்த நார்த் இந்தியா நாடகாதல். ஆமா நாடகாதல்ங்கிறது சவுத் இந்தியா லவ் ஜிகாத்து. ஆமா அங்க வந்து இவனை வெல்லனைஸ் பண்ணி என்னது அவங்க பேர் என்ன, முஸ்லிம்ஸ் வெல்லனைஸ் பண்ணி முஸ்லிம்ஸ் நம்மள பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றது. இங்க வந்து திருமாவளவன் கட்சி, இந்த பேர் என்ன, திருமாவளவன் கட்சிக்காரங்க. அதாவது என்ன, எஸ்சி எஸ்டி பசங்க எல்லாம் வந்து இவங்க லவ் பண்றாங்க, பெண்கள் லவ் பண்றாங்க. 2 பெண்களுக்கு அறிவே இருக்காதாடா? மூணு என்ன மலுமட்டியாடா பெண்கள்? அதான் 2 இப்ப நாடக காதலும் சொல்றேன், லவ் ஜிகாத்தும் சொல்றேன். பெண்களுக்கு எங்க போகுது அறிவு? 2 படத்துலயுமே சரி முட்டா இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க பெண்களை. பகாசுரன் திரௌபதி ஆகட்டும், இந்த படம் ஆகட்டும், திரௌபதி பரவாயில்லன்னு சொல்லுவேன். திரௌபதி பகாசுரன் ஏதோ உட்காரலடா, இது உட்காரவே முடியலடா. 2Xல போட்டு பாத்துட்டு இருந்த படத்தை. அது என்ன மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து நானும் உட்கார்ந்தோம், பேசிட்டே பாத்துடலாம் அந்த படத்தை எப்படியாச்சு அப்படின்னு உட்கார்ந்தோம். பேசிட்டே பார்க்க முடியல. அப்புறம் 1.15ல வச்சோம், 1.25ல வச்சோம், 1.35ல வச்சோம், 1.5ல வச்சோம், முடியவே இல்லை. அடுத்து வந்து 1.2ல வைக்கலான்னு பார்த்தோம், அப்பயுமே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து பார்த்தோம் இந்த படத்தெல்லாம். தியேட்டர் போனா அவன் சொன்ன, நீ தியேட்டர் போய் பார்த்தீங்க பத்தியா? அவனுக்கெல்லாம் இதுடா அவார்டு தான்டா தரணும். பெரிய ஆளு. இந்த படம் எல்லாம் தியேட்டரு எப்படிதான் போனாங்களோ தெரியல. அடுத்து அந்த இன்னும் இதே டைரக்டர் அந்த சுதீப் தோசன் இருக்கான், அந்த இவங்களை வச்சு எடுக்கிறான், நக்சல்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்கிறான். ஆமா, இப்பதான் வந்து நம்ம கம்யூனிஸ்டான நவீன் இறங்கணும். வாங்க நவீன், சொல்லுங்க. மியூட் போட்டேன், சாரி, சொல்லுங்க. இந்த அடுத்தது வந்து நக்சல்ட்ட இத அடிக்கிறாங்க. நக்சல்ட்ட வந்து இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட நம்ம ஊர்ல நக்சல்ஸ் வந்து வாரியர்ஸ கொள்றாங்க, ஆர்மிய கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்சல்ஸ் யார்? காந்தியை கொண்டாங்களா நக்சல்ஸ்? நம்பிட்டேன். காந்தியை கொண்டு RSS இதெல்லாம் அப்படியே காந்தியை கொண்டது RSS தான். அதெல்லாம் எங்க பண்ணோம், அது உண்மைதானே? உண்மைதான். இந்தியாவின் ஃபர்ஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யாரா? ராஷ்டிரிய சுயம் சேவக் சங். இந்தியா ஃபர்ஸ்ட் டெரரிஸ்ட் யாரா? நாத்ராம் கோட்சே. இந்த RSS ஓட பொலிட்டிக்கல் விங் யாரா? பாரதிய ஜனதா பார்ட்டி. சரி, அப்படியே இருக்குது. இப்ப ஒரு கம்யூனிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நக்சல்ஸ பத்தி? ஒரே நிமிஷம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாச்சும் பேச மாட்டோமோன்னு. வேற இது ஒரு படப்புண்டை, இதுக்கெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு பேசுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி எல்லாம் பாயிண்ட் இல்லடா, இந்த படத்தை அடிக்கிறதுக்கு அனிமலாஸ் ஜாலியா பண்ணோம்டா, சூப்பரா இருக்கும்டா. இதெல்லாம் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அனிமல் ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்ப ஒரு அளவு எஃபோர்ட் போடல. அண்ணன் கையில இருந்தது வன்மம், அதுக்கப்புறம் பாஜக கொடுத்த பணம். அதான் இது 2 வச்சு அண்ணன் படம் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரை பண்ணானுங்க நம்ம இவனுங்க, விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி. விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி ட்ரை பண்ணா காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே மாதிரி பிரச்சார படம் தான். ஆமா, இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறோம்? இந்த எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லு. ஒரு 2-3 அப்படி இருக்குமா? 7.1 இருக்குதா? இருக்கும்.
இவங்களா போட்டு காசு கொடுத்து போட்டுக்கிறது தானே. ஆமா ஆமா. ஆனா ராட்டன் டொமேட்டோஸ் 14%. இதான் அவன் வெறும் என்டிடிவி வந்து 0.5 என்டிடிவி. பாட்டமே இல்லடா, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா. சீரியல் கூட நல்லா இருக்கும். சீரியல் என்ன இந்த என்னது பிளாக் ஷிப் ஸ்கிட் பண்ணுவோம், அதுவும் நல்லா இருக்கும். பாகியலட்சுமி நல்லா இருக்கும். பாகியலட்சுமி நல்லா இருக்கும்டா இதுல விஜய் டிவி. பாகியலட்சுமி பட்ஜெட் அதிகமா இருக்கும்டா. பிளாக் ஷிப் சீரியல் அதுவும் கூட இருக்காது. பிளாக் ஷிப் சீரியல், நம்ம மைக் செட் ஸ்ரீராம் வீடியோ, ஆமா ஆமா இதெல்லாம் கூட நல்லா இருக்க மாட்டிருக்குது. ஆமா மதன் நன்றாவே இருக்குறா. மதன் ஒரு வீடியோ கூட நல்லா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. மதன் ஒரு ஸ்கிட் பண்றதுடா. இப்ப பாட்டு ஒண்ணு போட்டானே. சாரி ப்ரோ, இருங்க பாட்டு ஒண்ணு போட்டானே. குளிச்சிட்டு வந்தாரு. வீட்ல வேற திட்டிட்டே இருக்காங்க, நான் குளிச்சிட்டே வந்தாரேன் ப்ரோ. அதுல இருந்தாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால தான் அவ்வளவுதான் முடிய போகுது. நீங்க கடைசியா அதை மட்டும் சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிக்க வேண்டியதுதான். என்னன்னா ப்ரோ அதான் சொல்லுங்க. நக்சல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, அதாவது கம்யூனிசம் எக்ஸ்ட்ரீமா கம்யூனிசம் எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா நக்சல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின். இல்ல கம்யூனிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டா போனா வந்து இதுதான் டிக்டேட்டர்ஷிப் நடக்கும். நக்சல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா நீங்க கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஆமா, கரெக்ட் தான். அதாவது அவங்க வந்து சொல்லுங்க. நீங்க தான் கம்யூனிஸ்ட், நீங்க தான் இல்ல பேசணும். அதாவது ப்ரோ, அவங்கள பொறுத்தளவுக்கு ஐடியாலஜி கரெக்டா இருக்கு. லைக் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டா இருக்கு. பட் வந்து கைடன்ஸ் தப்பா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க இப்ப வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்ரீலங்கா இஷ்யூ எடுத்துப்போம். நீ வந்து எனக்கு வந்து இது தர மாட்ட, என்னது கவர்மெண்டால எதுவும் தர மாட்ட, நீ வந்து எங்களை ஒடுக்குவ, இது பண்ணுவ. நாங்க ஏதாச்சும் எதிர்த்து கேட்டா வந்து சுடுவியா நீ? அதேதான். அதனாலதானே வந்து எல்டிடிஇ அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆச்சு. அது கூட நிறைய வந்து இந்த டெலோ அந்த மாதிரியான மீதி ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? எங்க ஒடுக்க போறாங்களோ அங்கதான் கன் எடுக்கிறாங்க. அதேதான். இப்ப நீ வந்து என் காட்டுல வந்து, நான் காட்டுல பிறந்தது தப்பு, ஏன் இறந்தாது? நான் இங்க இருக்கணும், இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ற நீ யாரா? விடுதலை பாத்தீங்களா? இல்ல அவ்வளவுதான். அது என் வாழ்விடம். அங்க வந்துட்டு நீ வந்து கண்ட நாய் எல்லாத்தையும் கூட்டு வந்து உள்ள விடுவ. நாங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம், அவனுங்க வந்து ஃபேக்டரி வைக்கலாம். நீ வந்து எங்க காட்டுல இருக்க கூடாது, நீ காட்டுல பிறந்ததே குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு பாசு போடுவ நீ. வெளியிருந்து எங்க ஊருக்கு உள்ள போறதுக்கு நீ எங்களுக்கு பாசு போட்டு உள்ள அனுப்புவ. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இப்ப நவீன், நீங்க வந்து உங்க எதிரில வந்து உங்க வீட்டுக்கு எதிரில ஒரு மரம் இருந்தா நீங்க பொறிப்பீங்களா மாட்டீங்களா? மாங்காய் மரம் இருக்குன்னா மாங்காய் பொறிப்பீங்களா மாட்டீங்களா? எப்படி சொல்றது கூட, அது அடுத்தவங்களோட தான் வந்தா அவங்க வீட்டுக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்க, உங்க வீட்டுக்கு எதுக்காக இருக்கீங்க? நான் பொறிப்பேன். அதுதான் அவங்களும் பண்றாங்க. அவங்களுக்கு காடு தேவை, காட்டுக்கு அவங்க தேவை. ஆமா. நீ வந்து அவங்க காட்டுல பிறந்தது தப்பு, நீ காட்டுல இருக்க எதை எடுத்து யூஸ் பண்ண, அவன் தலைமுறையா வாழ்ந்துட்டு இருந்தாண்டாங்க. அதான் இப்ப நம்ம ஊர்ல இந்த பட்டி காட்டுல எல்லாம் இருக்காங்க, அங்க போய் மரம் வெட்டிட்டு வந்து மரம் பிசினஸ் பண்றாங்க. அப்ப வந்து எதுவும் கேட்க மாட்டானுங்க. இப்ப பட்டிக்காட்டுல என்ன ராமநாதபுரத்துல அங்கெல்லாம் போயிட்டு இந்த மரம் வெட்டி என்னது முள்ளு மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தை வெட்டி கருவேல மரத்தை வெட்டி பிசினஸ் பண்ணுவானுங்க. கேட்க மாட்டேன் நீ, ஏன்னா அது லீகல். இப்ப நாங்க போயிட்டு நாங்க வந்து சந்திர மரம் எடுத்தாலோ இல்ல எங்க சோத்துக்கு ஹண்ட் பண்ணாலோ எங்களை வந்து இது பண்ணுவ. எனக்கு வழி இல்லைங்க, வேற வேலை இல்லைங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க? அங்க இருக்க ரிசோர்சஸ் வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ வந்து இது தப்பும்ப, எங்களை அடிப்ப,
நாங்க திருப்பி அடிச்சா எங்களை நக்சல்ட்டும்ப, நீங்க ஆர்மி இறக்கி எங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணுவ, எங்களை டார்ச்சர் பண்ணுவ, எங்க நிப்பிள்ஸ் ஷாக் பண்ணீங்க, அங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? அதேதான். அதான் நான் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த படத்தை என்னன்னா bro, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த நக்ஸ பத்தி நாம இப்ப பேசுறத விட அந்த படம் மறுபடியும் வந்தா பேசலாம். ஏன்னா நாம ஒரு கணத்துல இருக்க எந்த மாதிரி எடுப்பான் அப்படிங்கிற ஒரு கணத்துல இருக்கு. அந்த நாதேரி இன்னும் எவ்வளவு மோசமா எடுக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. இதுவே இருந்துச்சுங்க, அதெல்லாம் நல்லா உட்காந்து பார்க்க மாட்டாங்க. போங்க. இப்பதான் கொஞ்சமாச்சு தமிழ் சினிமால அறிவா அவங்களோட பிரச்சனையை பேசுறாங்க. இந்த விடுதலை படத்திலயோ, விடுதலை படம் ஆகட்டும், பூசிய முனுசாமி வீரப்பன் ஆகட்டும், நக்சல்ட் இல்ல, வீரப்பன் நக்சல்ட் கிடையாது. ஆனா சிமிலர் இன்சிடென்ட்ஸ் நக்சல்ஸ் இந்த காலங்களில் நடந்து. ஆமா, அதுதான் வீரப்பன் அந்த வீரப்பன் ஆனதுக்கு காரணம், வீரப்பன் தான் இந்த கேங்ஸ்டர் ஆனதுக்கு காரணம் இந்த இதுதான். அவங்க சோத்துக்கு வழியில அடிச்சுட்டீங்க கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் தான். இந்த ஒரு இஷ்யூனால இதனாலதான் கம்யூனிசம் பேசுறாங்க. எங்க உரிமை நீ ஏன் பறிக்கிற? நீ ஆர்மியை கொண்டு எங்க சுடுவ. இந்த கருமத்தை செஞ்சு பாத்துறாதீங்க. நாங்க பார்த்து தொலைச்சிட்டோம். ஆமா, உங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அம்மான்னு டெலிகிராம்ல சப்போஸ் அதான் நான் சொல்றேன், டெலிகிராம்ல வந்திருக்கு, ஏதாவது டைம் சும்மா இருக்குன்னு டெலிகிராம்லயும் கீதை பாக்குறதுனால பாத்துறாதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க போயிட்டு விட்டு கூட போய் பாருங்க, நெட்ல போயிட்டு நிம்மதியா கையை தூங்க கூட தூங்கலாம். இதெல்லாம் பாக்காதீங்க. அதான் சொல்லுவேன். அவ்வளவுதான். நன்றி.